அதிசயம் ஆனால் உண்மை. இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இலங்கை தமிழர்களின் அரசியல் உரிமைகள் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு முக்கியமான ஒரு கடிதம் ஒன்றினை வந்து எழுதியிருக்கிறார். இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க இதை பற்றி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னோக்கு பார்த்தோம்னு சொன்னா, எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான ஒரு 6 பேர் அடங்கின ஒரு அரசியல் தலைவர்கள் குழு ஒன்று தமிழ்நாட்டுக்கு போயிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு போய் குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா திமுகவை வந்து சந்திச்சிருந்தாங்க. திமுகவை சந்திச்சு எங்களுடைய தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள், அரசியல் ரீதியாக இருக்கிற சிக்கல்களை எல்லாம் மு.க. ஸ்டாலினிடம் வந்து முறையிட்டாங்க. நாங்க இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு போய் திமுகவை சந்திச்சு, தமிழ்நாட்டுக்கு போய் திமுக மட்டும் அவங்க சந்திக்கல, வேறு சில அரசியல் கட்சிகளை வந்து சந்திச்சிருக்காங்க தான். நாம் தமிழர் கட்சியை வந்து சந்திச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் வந்து சில விஷயங்களை, சில கோரிக்கைகளை வந்து முன் வச்சாங்க. என்ன மாதிரின்னு சொன்னா, இலங்கையில தமிழ் மக்களுக்கு தற்பொழுது இந்த அனுர் அவருடைய இந்த ஆட்சியில இருக்கிற பிரச்சனைகள், இந்த ஆட்சியில் இருக்கிற அரசியல் ரீதியான சிக்கல்கள், அரசியல் ரீதியான குழப்பங்கள், இது எல்லாத்தையும் வந்து திமுக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் வந்து முன் வச்சாங்க. ஏன் ஸ்டாலினிடம் முன் வச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்தியாவுக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா, மோடிக்கு நேரடியாக முறையிடாம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஏன் முறையிட்டாங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு மூலமாக இந்தியாவுடைய மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தா அந்த அழுத்தம் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது நாங்க நேரடியாக மத்திய அரசாங்கத்திடம் முறையிடுவதை விட தமிழ்நாட்டில் முறையிட்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதனூடா பார்த்தோம்னு சொன்னா அந்த விஷயம் எதியா நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில இவங்க போய் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் வந்து முறையிட்டாங்க. இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஸ்டாலின் இந்த விடயம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அதாவது இலங்கையில தமிழர்களுடைய அரசியல் உரிமைகள் குறித்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். திமுக இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு நல்லது செய்யுமான்னு சொல்லி கேட்டோம்னா அதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியதான் இருக்குது. கடந்த கால திமுகவுக்கும் தமிழ் ஈழ மக்களுக்கும் இடையிலான விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா திமுக இலங்கை தமிழர்களுக்கு உதவி செய்யறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். நானா பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்களுக்கும் வேற வழி இல்லை, தமிழ்நாட்டில் தான் போய் முறையிடணும். சொன்னா இங்க இலங்கையில வந்து நாங்க யார்கிட்டயுமே போய் இது ரூபா முறையிட இயலாது. முறையிட்டும் எங்களுக்கு எந்த விதமான பெரிய அளவிலான தீர்வு. இதனால நாங்க நேரடியாக என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டிட்ட போய் முறையிட்டாங்க. கிடைக்குதோ இல்லையோ ஆனா தமிழ்நாட்டிட்ட முறையிடுவோம் சொல்லி தமிழ்நாட்டிட்ட முறையிட்டாங்க. கடந்த சில வீடியோக்களை பார்த்தோம்னு சொன்னா நாங்க திமுக மீது நிறைய விமர்சனங்கள் முன் வச்சு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தோம். குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா திராவிட கொள்கைகள் தொடர்பாக வந்து நிறைய விஷயங்களை வந்து கதைச்சிருந்தோம். மேலும் சொன்னா தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் கட்சிகள், பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து திராவிட கொள்கையோடு தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தனியா தமிழ் தேசிய கொள்கையோட இருக்குது. தமிழ் தேசிய கொள்கையோட இருக்கிற ஒரு சில கட்சிகள் கூட பார்த்தோம்னு சொன்னா திராவிட கட்சிகளோட தான் கூட்டு வச்சிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும் தனியா நிக்கிறாங்க. அதாவது தமிழ் தேசிய கொள்கையோட வந்து தனியா நிக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். மிச்சம் எல்லாமே வந்து திராவிட கொள்கையோட இருக்கிற கட்சி. அந்த திராவிட கொள்கையோட இருக்கிற கட்சிகள் தமிழ் தேசியத்துக்கு என்னென்ன உதவி செய்யும்னு சொல்லி அந்த நாங்க நிறைய கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தோம் கடந்த வீடியோக்கள்ல. இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஸ்டாலின் அவர்கள் இலங்கை தமிழர்கள் தொடர்பாக பிரதமர் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த கடிதம் எழுதினதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். இந்த கடிதத்துல பார்த்தோம்னு சொன்னா இலங்கை தமிழர்களின் நலன், அரசியல் உரிமைகள் மற்றும் அரசியல் அமைப்பு சட்ட ஆசைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வலியுறுத்தி இருக்கிறார். இலங்கை தமிழர்களுடன் தமிழ்நாட்டுக்கு உள்ள வரலாற்று, பண்பாட்டு, உணர்ச்சி பிணைப்புகள் காரணமாக அவர்களின் உரிமைகளுக்காக தமிழ்நாடு தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குரல் கொடுக்க வேண்டிய நேரத்துல திமுக குரல் கொடுத்திருந்தா நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்திருக்கும். இது வந்து கடந்த கால அரசியல் வரலாற்றுல இருக்கிற விஷயங்கள். திமுக வந்து நினைச்சிருந்தா எப்பயோ நிறைய பெரிய உதவிகள் திமுக வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. திமுக குரல் கொடுக்குறாங்க தான், ஆனா அந்த குரல் வந்து பெரிய அளவிலான சத்தத்தினை வந்து எழுப்பவில்லை என்பது வந்து உண்மையான விஷயமாகும். அதாவது பெரிய அளவிலான தீர்வுகளை வந்து எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை. இந்தியாவிலும் இலங்கையிலும் உள்ள முக்கியமான தமிழ் தலைவர்கள் தன்னை நேரடியாக அணுகி இலங்கையில் முன்வைக்கப்படும் புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி எச்சரித்ததாக ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார். தற்பொழுது இலங்கையில் இருக்கின்ற அவர்களுடைய ஜனாதிபதி அனுர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசாங்கம் பார்த்தோம்னு சொன்னா பாராளுமன்றத்துல பெரும்பான்மையோட இருக்கிறாங்க. பெரும்பான்மையோடு இருப்பதாக பார்த்தோம்னு சொன்னா புதிய அரசியல் மாற்றங்களை வந்து
வேகமாக கொண்டு வர முயற்சி செய்கின்றன. இந்த புதிய அரசியல் மாற்றங்களால பார்த்தோம்னு சொன்னா தமிழ் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம்னு சொல்லி அவரிடம் முறையிட்டிருப்பதாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் மேலும் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்னு சொன்னா, புதிய அரசியலமைப்பு, அதாவது ஒரே நாடு ஒரே மைய ஆட்சி என்ற புதிய அரசியலமைப்பானது மேலும் வலுப்பெறுகின்றது. இதனால தமிழர்களின் அரசியல் தன்னாட்சி கோரிக்கைகள் முழுமையாக புறக்கணிக்கப்படும் அபாயம் உள்ளதாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இதனாலதான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை அரசுடன் உயர்மட்ட தூதரக பேச்சுவார்த்தை ஒன்றினை நடத்தி தமிழ் மக்களின் குறைகளை உண்மையாக கவனிக்கும் புதிய அரசியலமைப்பு செயல்முறையை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என முழு நம்பிக்கை உள்ளதாகவும் நியாயமான நிலையான தீர்வுக்காக இந்தியா வழிகாட்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இலங்கை தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் விவகாரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதிய இந்த கடிதமானது ஒரு முக்கியமான விடயமாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டுல தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா அடுத்ததாக ஒரு தேர்தல் நடைபெற இருக்குது. அந்த தேர்தல் நடைபெறுகின்ற இந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு இலங்கை தமிழர்கள் மீது தனக்கு அக்கறை இருப்பதாக தெரிவித்து இந்த கடிதம் வெளியிருக்கிற விடயமானது குறிப்பாக தமிழர்கள் மத்தியில, தமிழ் மக்கள் மத்தியில ஸ்டாலினுக்கு, அதாவது திமுகவுக்கு அதிக செல்வாக்கினை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயமாக தற்பொழுது மாறி இருக்கின்றது. திமுக உண்மையிலேயே இலங்கை தமிழர்களுக்கு உதவி செய்யுமா, இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுத் தருவதற்கு உண்மையாகவே குரல் கொடுக்குமா, சத்தமா குரல் கொடுக்குமா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.